அமைச்சருமா எனது முதலாவது கேள்வி யாழ் போதனா வைத்தியசாலையிலே 2021 தொடக்கம் 2024 வரைக்கும் தங்களிடம் வந்து அவர்கள் முறைப்பாடு செய்யும் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அவர்கள் அங்கே வேலை செய்து 170 பணியாளர்கள் வந்து அவர்களை திட்டமிட்ட ரீதியில் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பாக வழக்கொன்றும் பதியப்பட்டிருக்கிறது, தொடர்பாக தங்களிடம் தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது. முதலாவது கேள்வி, தங்களால் அவர்களுடைய புது நியமனம் ஒன்று வழங்கப்படும் போது அந்த நியமனத்துக்கு அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக தாங்கள் என்னிடமும் அவர்களிடமும் நேரடியாக கூறியிருந்தீர்கள். அண்மைய தினம் பார்க்கும்போது அங்கே தாங்கள் ஒரு பெயர் பட்டியல் ஒன்றை எடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே வேலை கொடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்களும் என்னிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறீர்கள். தங்களால் அவர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்த ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட முடியுமா என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இலங்கையிலே எந்த வைத்தியசாலையிலுமே அரசாங்கம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்றை கொடுக்காமல் இலங்கையிலே எந்த ஜாழ்ப்பாணம் அல்ல பேராதனை வைத்தியசாலையிலே 3 வருடங்கள் நான் வேலை செய்தேன். எந்த வைத்தியசாலையும் அரசாங்கம் ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்காமல் ஒருபோதுமே ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்க முடியாது. இவர்களுடைய தொழிலின் அடிப்படையிலே இவர்கள் 3 வருடம் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அமர்த்தப்பட்ட அந்த வேலைக்குரிய காலத்துடைய புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள். தங்களால் அவர்களுடைய அந்த 3 வருட காலப்பகுதிக்குரிய மொத்தம் 36 மாத அந்த வேலைக்குரிய பணத்தை வெல்ஃபேர் சொசைட்டி அல்லது நோயாளர் நலம்புரி சங்கத்தினூடாக தாங்கள் அந்த 3 வருட காலப்பகுதிக்குரிய பணத்தை அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள், சம்பளம் கொடுக்கவில்லை, கொடுக்க முடியுமா?